தம்பி சோமு, நீ கிளாஸ்க்கு போய் உட்காரு. அண்ணன் உன்னை மதியானம் வந்து பார்க்கறேன், சரியா? ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரிங்க, நீ மதியானம் வந்துரு. நான் எங்க கிளாஸ்க்கு போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு அப்புறமா வரேன். பை. Hi students, good morning to all. Today first of all going to my first class, so please cooperate students. Okay. Hey Ramu, why are you crying da? Why? What a problem? Tell me dear. Stop crying Ramu. Chill. நான் காலையில சாப்பிடவே இல்ல மிஸ். டைம் ஆயிடுச்சுன்னு அப்படியே ஸ்கூலுக்கு வந்துட்டேன் மிஸ். ஓ சரி, ஓகே ராமு, நீ போய் சாப்பிட்டுட்டு வா, சரியா? தம்பி தட்டுங்கடா. தட்டு இல்லாம நீ மட்டும் வந்திருக்க. எப்படிடா சோறு வாங்கி சாப்பிடுவ? உங்க எப்படி சோறு கொடுப்பாங்க? அண்ணா, இன்னைக்கு நான் தட்டே எடுத்து வரலண்ணா. பைக்குள்ள பார்த்தா தட்டை காணோண்ணா. வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் போல இருக்கு. என்னது, வீட்ல தட்டை வச்சுட்டு வந்துட்டியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. இப்ப என்ன பண்றது? எனக்கும் ரொம்ப பசிக்குதுண்ணா. ஆனா நீ தான் காலையிலே சாப்பிடல. நீ சாப்பிடுண்ணா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி, நீ சாப்பிடு சோமு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு தான் ரொம்ப பசிக்குதுல்ல. நீ சாப்பிட்டுட்டு தட்டை எடுத்துட்டு வா சீக்கிரமா, சரியா? சரி, இங்கே நின்று எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நான் கிளாஸ்க்கு போறேன். நீ சாப்பிட்டுட்டு சீக்கிரமா தட்டை எடுத்துட்டு வா, சரியா? போடா. சே, நம்மளாலலாம் நம்ம அண்ணன் இப்ப பசியோட இருக்கு. இந்த சாப்பாடு வேற சூடா இருக்கு. என்ன பண்றதோ தெரியலையே. இனிமே தட்டு எடுக்காம எப்பவும் ஸ்கூலுக்கு வரவே கூடாது. நம்மளால தான் இந்த நிலைமை. நம்ம அண்ணனுக்கு சீக்கிரமா சாப்பிடணும். நாம ஏன் அண்ணனை கூட்டிட்டு வந்து ஒண்ணா சாப்பிட கூடாது? இதோ அண்ணனே வந்துருச்சு. அண்ணா வாணே, நீ நானும் ஒண்ணா சாப்பிடலாம். உனக்கு வாங்கிட்டு வந்தனே. சரிடா சோமு, நம்ம ரெண்டு பேருமே சாப்பிடுவோம், சரியா? வா, பொறுமையாவே சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போலாம், டைம் ஆச்சு. ஏக்கா, இன்னைக்கு நம்ம ஊர் ஆத்து கோயில்ல மசான கொல்ல போடுறாங்களாமே, போறியா? புளி வந்தா ரெண்டுத்தையும் கூப்பிட்டு போலான்னு பார்த்தேன். எங்க இன்னும் ஒரு சமைய கொண்டு போய் சேர்க்கல. 2 சம தூக்கிட்டு வரேன்னு 2000 ரூபா பணத்தை வேற வாங்கிவிட்டேன். அதுதான் இப்போ மனசை போட்டு உறுத்துது. வாங்கலனால அப்புறம் புள்ளிவுளுக்கு செலவு இருக்குதுக்கா. என்னக்கா பண்ணுவ? ஏதோ செலவு பார்த்தா தானே அப்புறம் அதுவும் அப்புறம் கீஞ்ச பேக் எடுத்துகிட்டு போதுவோ. புள்ளிவுளும் கிண்டல் பண்ணுதுவலாம், மனசு ஒடிஞ்சு போதுவ. என்ன பண்ணுவ? அதுக்கு 2000 ரூபா வாங்கி பேக் ஒன்று வாங்கி கொடுத்தங்க பெரிய பயலுக்கு. சின்ன பயலுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தேன். அப்புறம் சட்டை 2 எடுத்தேங்க்கா. அவனுக்கு புள்ளிவுளுக்கு போட்டு போகிறதுக்கு சட்டையே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எடுத்தேன். வாங்கினா அப்புறம் கொடுத்து தானடி ஆகணும். ஏண்டி, கொடுத்துட்டோம்னா ஒரு வேலை முடியுது. அப்புறம் நாளை பின்ன கேட்டால் உடனே நமக்கு தருவாங்க, போவாங்க. அதுக்கு தான். மீனா, குச்சி தான் தூக்கிட்டு இருக்கிறியா இன்னும்? சரி விடு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்ப. இன்னைக்கு ஊர்ல மசான கொல்லை போடுறாங்க. புள்ளிவுல கூட்டிகிட்டு வரியா? என்ன சொல்ற? வா, அங்க கோழி எல்லாம் ஆக்கி வச்சிருக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்துட்டு பொறுமையா போகலாம். அதுக்கு தான் அங்க அப்படியே போய் பார்த்து என்ன ஏதுன்னு ஜாலியாக பார்த்துட்டு வரலாம் எல்லாம் குடும்பத்தோட, சரியா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும். வீட்டுக்கு தான் போனேன் பத்திரிக்கை வைக்கலான்னு. அப்புறம் அங்கே இல்லை, வீட்டில் யாரும் ஆள் இல்லை. புள்ளியும் காணும், அன்னையும் காணும். அப்புறம் எல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி விரவு தூக்கு தான் போயிருப்பா அப்படின்னு. அதுக்கு தான் அப்புறம் வந்தேன், சரி சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு. வந்துரு, அங்கே புள்ளிவுலாம் வீட்டில் தான் இருக்குதுவா. நீ இதுல கூட்டிகிட்டு அங்கே வந்தீங்கன்னா கோட்டை அடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சாயந்தரமா வீட்டுக்கு வந்துடலாம், சரியா? ஆட்டுக்கறிலாம் எடுத்துக்கிறேன், வந்து சாப்பிட்டு போங்க, வாங்க. நீனா சொந்தம்லாம் தேடி வருதாட்டுக்கு. யார் இது? அண்ணனா தம்பியா? சரி சரி, வர சொல்லிருக்காரு, போயிட்டு வாங்க. என்ன இது? எங்க அண்ணன் இல்லக்கா, என் தம்பி குமார். அது அவங்க ஊர் அங்கதான் இருக்கு, வீடு கட்டி அங்க இருக்கிறாங்க. அதான் சரி கோட்டை அடிக்கிறதுக்கு வந்து கூப்பிட்டு போறப்பல போகணும். ரொம்ப காமெடியா பேசுவாங்கக்கா, என்னத்த சொல்றது. நம்ம தம்பி தான். வாக்கா போயிட்டு வரலாம். அதெல்லாம் சனசாதினா கொஞ்சம் பாசமாக தான் பார்த்துக்குவான். ஒரு நேரம் சுடுக்கு சுடுக்குன்னு பேசுவான். மற்றபடி எல்லாம் லூசு மாதிரி அது அப்படிதான்க்கா பேசும் எப்போ பார்த்தாலும். அதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கூடாது. நம்ம சொந்தம்னா நாம் தான் ஈர்த்து பிடிச்சி எல்லாம் போயிட்டு வரணும். அதுக்கு ஒன்றும் விவரம் தெரியாது. நாமளாம் ஏதாவது ஒரு நல்லது கெட்டதை சொன்னால் தான் தெரியும். வெவிலி யார் எது சொன்னாலும் தலையாட்டிட்டு வந்துடும், அந்த மாதிரி ஆள் அது. ஆமாம்
ஆமா ஆமா பார்த்தாவே தெரியுதுடி மீனா. கொஞ்சம் டிப்டாப்பா தான் இருக்கிறாராட்டுக்கு. பார்த்தாவே சிரிப்பு சிரிப்பா வருது. சரி போயிட்டு வா, புள்ளியோட கூட்டிட்டு போயிட்டு வா. கண்ணுலா அங்க வந்து பார்த்துட்டு அது வேணும் இது வேணும்னு கேட்க கூடாது சரியா? கோயிலுக்கு போகும்போதும் எம்மா அது வாங்கிட்டா இது வாங்கிட்டான்னு கேட்கக்கூடாது. அம்மாவும் வாங்கி தருவேன் சரியா? காசு இருக்கும்போது அம்மாவும் உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கி தருவேன். உள்ளார வந்து அவங்களே ஏதாவது கொடுத்தா கூடயும் வேணான்னு சொல்லுங்கடா. அப்புறமேட்டுக்கு திரும்பியும் கொடுத்தாங்கன்னா சாப்பிடணும் சரியா? எதையும் நீங்களா போய் எடுத்து அங்கே அடம் பண்ணிட்டு இருக்க கூடாது சொல்லிட்டேன். அடடே வாங்க வாங்க, பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே வந்துட்டீங்க. இப்படிதான் இருக்கணும். சொந்த பந்தனா அப்பப்போ வந்து பார்த்தா தானே தெரியும். பாருங்க எல்லாம் வீட்டெல்லாம் பாருங்க எப்படி நல்லா இருக்கா. இந்த கட்டிலெலாம் 10,000, ஏசி இப்போதான் ஒன்று சொல்லியிருக்கிறேன். டிவிலாம் 35,000 போட்டு வாங்கினேன் இப்போதான். பிள்ளைங்களா போட்டு பாருங்க, அதெல்லாம் நல்லா இருக்கும்டா, சூப்பராக இருக்கும். எல்லாம் கை காசு தான், கடன்லாம் இல்லை. கை காசு போட்டு தான் வாங்கினேன். அப்புறம் என்னக்கா பண்ணுறது, புள்ளி ஏசி இல்லைன்னா தூங்க மாட்டேங்குது. அதுக்கு தான் அப்புறம் ஏசி ஒன்று வாங்கிவிட்டேன். அப்புறம் இதெல்லாம் வாங்கி போட்டிருக்கேன். புள்ளி இதுதான் நமக்கு முக்கியம், அதனால வாங்கி போட்டிருக்கேன். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 10,000 பணம் கொடுத்துருக்கோம் வெளியில் வட்டிக்கு. குடும்பம் நல்லா தான் போயிட்டுருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுக்கா. அன்சா என்ன பண்ணுற? இங்கே வா, அண்ணி வந்திருக்காங்கல்ல, வந்து என்னன்னு பாரு. அண்ணி வாங்க நீ வாங்க நீ. வந்ததே பார்க்கல நீ, உள்ள வடை சுட்டுட்டு இருந்தேன் அதான். வாங்க வாங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க கோட்டை அடிக்கிறத பார்க்க போவோம். இப்போ என்னடி இடிக்குது கோட்டை? போய் சோத்தை எடுத்து வைடிடி. அந்த ஆடு கோழி எல்லாம் இப்போ இங்கே வரணும். இப்போ இங்கே வரலன்னா இப்போ உனக்கு எப்படி அடிவின்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வை, புள்ளிவெல்லாம் சாப்பிட்டோம் அப்புறமா போவோம் போ. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ என்ன, இப்போ தானே சாப்பிட்டு வந்தோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுவோம். எப்பா நான் தான் குமார் பேசுகிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா சரியா? வரேன்.